இன்னைக்கு ஆர்சிபி லக்னோவை இவ்வளோ அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்களே, இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சுங்க. இன்னைக்கு ஆர்சிபி டாஸை வின் பண்ணி கான்ஃபிடென்ட்டா பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சரி, லக்னோவே இன்னைக்கு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. இன்னைக்கு ரசிக் சலாம் மார்க்ரமோட விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாருங்க. அதுக்கப்புறம் லக்னோ பேட்ஸ்மேன்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆர்சிபி பவுலர்ஸான ஹசல்வுட், புவனேஸ்வர் குமார், ரசிக் சலாம் சொல்லிட்டு இவங்களோட பவுலிங்கை சமாளிக்க முடியாம திணறி போயிட்டாங்க. பத்தாவதுக்கு ரிஷப் பண்ட் ஹெசல்வுட்டோட பால்ல அவரோட முழங்கையில அடிபட்டு ரிட்டர்ட் ஆயிட்டு போனாரு. சரி, அதுக்கப்புறம் வந்த மனுஷன் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் புவனேஸ்வர் குமாரோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. அதுலயே அந்த விக்கெட்டை என்னதான் புவனேஸ்வர் குமார் எடுத்திருந்தாலும் பிலிப் சால்ட்டை தாங்க பாராட்டணும். ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சாருங்க. மனுஷன் அவர் உடம்பையே வளைச்சு கேட்சை பிடிச்சாரு பாருங்க. அது வேற லெவல் கேட்சு. பண்ணிட்டு ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் லக்னோனால என்ன பண்ண முடியும்? 20 ஓவர் முடிவுல 146 ரன் தான் எடுத்தாங்க. அதுவும் இந்த அளவுக்காவது ரன் வந்திருக்குன்னா இதுக்கு கொஞ்சமாவது முக்கிய காரணம் ஆயுஷ் பதானி, முகுல் சௌத்ரி தான். இவங்க தான் ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இவங்களும் மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஸ்கோர் ரொம்ப மோசமா போயிருக்கும். இந்த அளவுக்கு லக்னோவை கம்மியான ரன்னுக்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்சிபி பவுலர்ஸான ரசிக் சலாம், புவனேஸ்வர் குமார் தாங்க. ரசிக் சலாமும் மனுஷன் 1 2 4 விக்கெட் எடுத்து பட்டே கிளப்பினாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு. அதுக்கப்புறம் குணால் பாண்டியா என் பங்குக்கு 4 விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு 2 விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு. இதனாலதான் பாத்தீங்கன்னா லக்னோ 146 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே இதை சின்னசாமி கிரவுண்ட்ல சேஸ் பண்றது எம்புட்டு ஈஸின்னு சொல்லிட்டு நமக்கே தெரிஞ்சு போச்சு. அவங்களோட சொந்த மண்ணில் எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு மேட்ச்ல பிலிப் சால்ட் பிரின்ஸ் யாதவோட பால்ல வேமா அவுட் ஆனாலும் நாங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு விராட் கோலியும் படிக்கலும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுல இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா வந்த விராட் கோலி நான் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துவேன் அப்படின்னு மனுஷன் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது நான் ஆவேசமா பவுலிங் போட்டு இவங்க 2 பேரோட விக்கெட்டை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் படிக்கலோட விக்கெட்டை ஆவேஸ்கான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் விராட் கோலியோட விக்கெட்டையும் ஆவேஸ்கான் எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜத் படிதார், ஜிதேஷ் சர்மா இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரன் பால் சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஈஸியா மேட்சை ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கும் போது அப்ப பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் இவங்க 2 பேரோட விக்கெட்டை அடுத்தடுத்து ஒரே ஓவர்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொமேரோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் இவங்க 2 பேரும் நாங்க ஒரே மாதிரி விளையாடுவோம்னு சொல்லி 2 பேருமே 8 பால்ல 14 ரன் எடுத்து இந்த மேட்ச ஆர்சிபி 16வது ஓவர்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா 5 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணது மூலமா அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த ஐபிஎல் சீசன்ல ஆர்சிபி ராஜஸ்தான் கூட மட்டும்தான் தோத்தாங்க. மற்ற மேட்ச் எல்லாமே ஜெயிச்சு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச்ல ஆர்சிபி மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.